ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் ஒரு செம மாஸ் கட்டியிருப்பார் ஒரு இளம் வீரராக இருந்துட்டு. அது வேற யாரும் கிடையாது, ஜோசப் அல்சாரி. அவர் பார்த்தீங்கன்னாக்கா 6 விக்கெட்டுகளை எடுத்து தெரிக்க விட்டுருப்பாரு. இந்த நேரத்தில் இவர் இப்போதைக்கு ஒரு மனம் திறந்த ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருனாக்கா, கண்டிப்பாக நான் ரொம்பவே நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள்னா ரோஹித் சர்மான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோடைய ஒவ்வொரு வீரர்களும், அது மட்டும் இல்லாமல் அந்த மேனேஜ்மெண்ட்டும்ன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஏன் அவர் அப்படி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஐபிஎல் போன்ற தொடர்களில் விளையாடணும்னு சொல்லிட்டு எனக்கு நீண்ட நாள் கனவு. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டியில் எனக்கு நிறைவேறி இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த போட்டியில் மலிங்கா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் இல்லைன்னும் போது ரோஹித் சர்மா என் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சு உள்ளே எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சூப்பராக ஒத்துழைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. இதன் மூலியமாக தான் என்னால் இந்த ஒரு சாதனையை செய்ய முடிஞ்சிச்சு. இந்த ஒரு சாதனை ஐபிஎல் கெரியர்லேயே யாரும் பண்ணதில்லைன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரோஹித் சர்மாவும் மும்பை இந்தியன்ஸோட மேனேஜ்மெண்ட்ன்ற மாதிரி அழுத்தமாக சொல்லியிருக்காரு. என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளி ஏற்றி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மாவை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. எனவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறந்த ஒரு கேப்டனுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேயர் அடையாளம் காட்டுறது தான். அது சிறப்பாகவே செஞ்சிருக்காரு ரோஹித் சர்மா. உங்களை பொறுத்த வரைக்கும் அல்சாரி சொன்ன மாதிரி அவருடைய பவுலிங் எப்படி இருந்துச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க? மும்பை இந்தியன்ஸோட கேப்டனோட யுத்தி எப்படி இருந்துச்சுன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.